பெரிய பள்ளிவாசல் சார்பில் இஸ்லாமிய மாணவர்களுக்கு ரூபாய் 13,85,000 கல்வி உதவித்தொகை நவாஸ்கனி எம்பி வழங்கினார். பூந்தமல்லி பெரிய பள்ளிவாசல் சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளிவாசல் வளாகத்தில் நேற்று இரவு நடைபெற்றது. இதில் பள்ளிவாசல் தலைவர் முகமது ஹனீப் ஹவுஸ் தலைமை தாங்கினார். செயலாளர் ராஜா முகமது, பொருளாளர் ஷேக் ஃபரீத், துணைத் தலைவர் அபுபக்கர், நிர்வாகிகள் அயத் பாஷா, ஆதம் ஷா, ஆலோசனை குழு உறுப்பினர்கள் சதகத்துல்லா, ஏபி ஜாகிர் அப்பாஸ், சிவை முஸ்தக் அகமது மற்றும் ஜமாத்தார்கள் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் நவாஸ்கனி எம்பி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். முன்னதாக தலைமை இமாம் இஸ்மாயில் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் அனைவரும் கலந்து கொண்டனர். பூந்தமல்லி பகுதியை சேர்ந்த ஏழை எளிய இஸ்லாமிய மாணவ மாணவிகள் மற்றும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக பெரிய பள்ளிவாசல் சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் 66 பேருக்கு தலா 10,000 வீதமும், பள்ளி மாணவ மாணவிகள் 134 பேருக்கு தலா 5,000 வீதமும் மொத்தம் ரூபாய் 13,85,000 கல்வி உதவித்தொகையை நவாஸ்கனி எம்பி வழங்கினார். பின்னர் நவாஸ்கனி எம்பி பேசியதாவது: இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது பெரிதும் மனநிறைவை தருகிறது. நமது சமூகம் கல்வி பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும். கல்விக்கு உதவுவது கடமை என்று உணர்ந்து பூந்தமல்லி பெரிய பள்ளிவாசல் சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கி வருவது பாராட்டுக்குரியது. தமிழகம் முழுவதும் இதுபோன்று சமுதாயம் மாணவர்களின் கல்விக்காக உதவ வேண்டும். இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் கல்வி உதவித்தொகை மட்டுமன்றி டியூஷன், நீட் வகுப்பு பயிற்சி வழங்குவதுடன் சமூக நல்லிணக்கத்திற்கு சேவை செய்து வருகின்றனர். பெருவெள்ளத்தின் போது அனைத்து சமுதாய மக்களும் தங்குவதற்கு இடமும் உணவும் அளித்து சமூக நல்லிணக்கத்திற்கு தமிழ்நாட்டிலேயே உதாரணமாக இந்த பள்ளிவாசல் திகழ்ந்தது. நமது கடமையை உணர்ந்து செயல்பட்டாலே சமூகம் முன்னேறிவிடும். வக்பு சொத்துக்களை மீட்பதற்கு நாங்கள் எப்போதும் உதவி செய்ய தயாராக உள்ளோம். கல்வி என்பது ஆயுதம். அதனை கொடுத்தாலே நமது சமூகம் வளர்ச்சி அடையும். கல்வி காலங்களில் மாணவர்கள் கவனத்துடன் படிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வக்பு வாரிய உறுப்பினர் சையத் ரியான் மற்றும் பூந்தமல்லி பெரிய பள்ளிவாசல் மேலாளர் அப்துல் கபூர், இணை மேலாளர் ஜாஃபர், நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், கல்லூரி, பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொஞ்சம் சலசலப்பு இல்லாம அமைதியா இருந்தீங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். கடைசியாக அன்னத்தின் வழி வந்தது கொடியேற்றி கடைசியாக கொடியேற்றி அஜயா